கோ தாசியோ மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த தாசிகள் சொல்லுவாங்களே அவங்களுடைய அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட புலாக்கர்னா கூப்பிட்டு உசே சேத் கர்வாயா உசேன அவங்கள சேத் கர்வாயான கவனிச்சுக்க சொல்ல அலர்ட் பண்றாங்க. इसी बीच कृपाचार्य वीर महाराजा पांडु का पुत्र और ओके இசி பீச் இசினா இதுக்கு பீச் நடுவுல இதுக்கு நடுவுல கிருபாச்சாரியர் வந்து உட்கர்னா எழுந்து கர்ணன் கிட்ட கஹான சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அஞ்ஞாத் மீன்ஸ் தெரியாத அப்படின்னு அன்னோன் யாருன்னே தெரியாத வீரரே மகாராஜ் பாண்டுகா புத்திர மகாராஜர் பாண்டுவோடைய புத்திர அவர் மீன்ஸ் மற்றும் कुरुवंश का वीर अर्जुन तुम्हारे साथ द्वंद्व युद्ध करने के लिए तैयार हैं. குருவம்சத்தோடைய அதாவது அந்த வம்சத்தோட பேரு குருவம்சோடைய வீரரான அர்ஜுனன் அதாவது பாண்டுவோட பையனான அர்ஜுனனும் அதே மாதிரி குருவம்சத்தோட வீரரான அர்ஜுனனும் தும்ஹாரினா உன்னுடைய சாத்தன உன் கூட அப்படின்னு அர்த்தம். துவந்த யுத்தம் கர்ணேக்கே செய்யறதுக்காக அதாவது வில் போர் செய்யறதுக்காக தயார்னா ரெடியா இருக்கிறாரு. கிந்து மீன்ஸ் பட் ஆனா தும் பகலே தும்னா யூ நீ வந்து பகலேனா பிஃபோர் முன்னாடி அப்பனா உன்னுடைய பரீட்சைனா இன்ட்ரடக்ஷன் ஒன்னு யாரு என்ன எதுங்கிறத பரீட்சைய தோ மீன்ஸ் கிவ் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் ரெடியா இருக்காரு சண்டை போடுறதுக்கு இருந்தா நீ உன்னுடைய ஐடென்டிட்டி என்னங்கறத சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. தும் கவுன் ஹோ தும் மீன்ஸ் யூ நீ வந்து கவுன்னா ஹூ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கிஸ்கே புத்திர ஹோ கிஸ்கேனா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூஸ் புத்திரனா பையன் யாருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. கிஸ் ராஜ்குல் கோ தும் விபூஷித் கர்த்தே ஹோ கிஸ் மீன்ஸ் விச் எந்த ராஜ குலத்துல வந்து தும்னா நீ வந்து விபூஷித் மீன்ஸ் அலங்கரிக்க எந்த ராஜகுலத்துல வந்து நீ வந்து இருக்கிற விபூஷித் கர்த்தே ஹோ அதாவது எந்த ராஜகுலத்துல பங்கு பெற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. द्वंद युद्ध बराबर वालों में ही होता है. द्वंद யுத்தம் வந்துட்டு பராபர்னு ஈக்குவலா சரிக்கு சமமா இருக்கக்கூடிய பராபர் வாழும் அப்படின்னா சரிக்கு சமமா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்குள்ள ஹி ஓத்தானா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. குல்கா பரீட்சை பாயே பகைரா ராஜ்குமார் கபி துவந்து கர்ணைக்கோ தயார் நஹி ஹோத்தா. குல்னா குலம் உன்னோட குலத்தோடைய பரீட்சைனா இன்ட்ரடக்ஷன் அவனோட குலத்தை பத்தின அந்த பரீட்சையத்தை பாயேனா கிடைக்காம பகைரானா ஆர்எல்ஸ் இல்லாம வித்தவுட் அது இல்லாம ராஜகுமார் அர்ஜுனன் வந்துட்டு கபி மீன்ஸ் அட் எனி டைம் எப்பவுமே துவந்து கர்ணேக்கோ அதாவது துவந்த யுத்தம் பண்றதுக்கு வில் போர் பண்றதுக்கு தயார் நகி ஹோதா தயாரா ரெடி நகி வந்துச்சுலே சோ தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய குலத்தோட பரிசயத்தை கொடுக்காம இந்த யுத்தம் நடக்காதுங்கிறத சொல்றாரு. கிருபாச்சாரியக்கு யக் பாத் மீன்ஸ் விஷயம் கிருபாச்சாரியோட இந்த விஷயத்த சுன்கர் மீன்ஸ் காதுல வாங்கணும். இந்த வார்த்தைகளை காதுல வாங்கின உடனே அவங்களுடைய தலை வந்து குனிஞ்சுக்கிறாரு. கர்ணுக்கோ இஸ் தரக் தேக்க துரியோதன் உட் கடா हुआ और बोला. கர்ணனை வந்துட்டு இஸ் தரக் மீன்ஸ் இந்த வகையில இந்த மாதிரி தரக் மீன்ஸ் இந்த வகையில இந்த மாதிரி தேக்கனா பார்த்த உடனே துரியோதனன் வந்துட்டு எழுந்து கடானா நிக்கிறார். எழுந்து நின்று கடா ஹுவா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் போலானா சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா अगर बराबरी की बात है तो मैं आज ही कर्ण को अंग देश का राजा बनाता हूँ. अगर மீன்ஸ் இஃப் ஒருவேளை பராபரிக்கு பராபரினா ஈக்குவல் அதாவது சரிக்கு சமங்கிற பாத்னா விஷயம் இருக்கு அப்படின்னா தோ மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் மைனா நானு ஆஜ்னா டுடே இன்னைக்கே வந்து கர்ணனை வந்துட்டு அங்கதேசங்கிறது ஒரு ராஜ்யத்தோட பேரு. அங்க தேசத்துக்கு ராஜானா கிங்கா பனாத்தானா நான் ஆக்குறேன். அப்ப கர்ணனை வந்துட்டு அங்க தேசத்தோட ராஜாவா நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து சொல்றாங்க. यज्ञ कहकर दुर्योधन ने तुरंत पितामह भीष्म एवं पिता धृतराष्ट्र से अनुमति लेकर वही रंगभूमि में ही राजाभिषेक की सामग्री मंगवाई और कर्ण का राजाभिषेक करके उसे अंगदेश का राजा घोषित कर दिया. யக்னா இத கஹுக்கர்னா சொல்லிட்டு இத சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே துரியோதனன் துரன்னா சடனா வந்துட்டு பிதாமக பீஷ்மர் பிதாமகர் இருப்பார் இல்லையா பீஷ்மர் இருக்கார் இல்லையா அவரு
ஏன்னா மற்றும் அவர் கூடவே சேர்த்து பிதா திருதராஷ்டிர பிதா பிதானா அப்பா, அந்த துரியோதனனோட அப்பா, அந்த 100 பேரோட அப்பா திருதராஷ்டிர கிட்ட அனுமதி லேக்கர், அனுமதியை வாங்கிட்டு, அனுமதினா பெர்மிஷன், லேக்கர்னா எடுத்துக்கிட்டு அனுமதி வாங்கிட்டு, வகினா டேர், அதே இடத்துலயே ரங்கு பூமி ரங்கு பூமி, அந்த இடம் என்னது ரங்கு பூமி, அதாவது அந்த ஆடிட்டோரியம், அங்கவே ராஜாபிஷேகி சாமகிரி, ராஜாபிஷேகம் அதாவது ராஜாவாகணும், ராஜாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்கான சாமகிரி மீன்ஸ் பொருட்கள், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மங்குவாயின்னு கேட்டு வாங்கிட்டு அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கர்ணனுக்கு ராஜாபிஷேகம் கற்கேன ராஜாபிஷேகம் செஞ்சு உசேனா அவரை யார கர்ணனை அங்க தேசத்துக்கு ராஜானா கிங்கா கோஷித்னா அறிவிக்கிறது. இவர் தான் இனிமேட்டுக்கு அங்க தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் इतने में बूढ़ा सारथी अधिरथ जिसने कर्ण को पाला था लाठी दिखाता हुआ और भय मारे कामता हुआ सभा में प्रविष्ट हुआ. இத்தனையுமே இது எல்லாத்துக்கும் நடுவுல, அதாவது இது நடந்துட்டு இருக்க டைம்ல புடா சாரதி, புதா மீன்ஸ் ஓல்டு, ரொம்ப வயசான சாரதினா அந்த சேரட்டை ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள சாரதின்னு சொல்லுவாங்க. அவங்க அதிரதன் அதாவது கர்ணனோட வளர்ப்பு அப்பா அதிரதன் வந்துட்டு ஜிஸ்னேனா ஹூ, யார் அவருக்கு அதிரதர் அப்படின்னா கர்ணனுக்கோ பாலானா வளர்த்தாரு, யாரு கர்ணனை வளர்த்தாங்களோ அவங்களதான் அதிரதன் யாரு அப்படின்னா சாரதி, அதாவது சேரட் ஓட்டுறவங்க. லாட்டி திக்காத்தா ஹுயே, லாட்டி மீன்ஸ் ஸ்டிக், அந்த ஸ்டிக்க திக்காத்தா ஹுயேனா ஊனிக்கிட்டு, அதாவது கம்பு ஊனிக்கிட்டு அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பயனா பயத்தோட மாரே காம்தே ஹுயே, காம்தேனா நடுங்குறது, அதாவது பயத்துல நடுங்கிக்கிட்டே சபானா சபையில, அதாவது அங்க நடக்கிற அந்த ஆடிட்டோரியம்குள்ள பிரவேஷ்னா உள்ள நுழையிறது, பிரவேஷ்னா வெளிப்படுறது, உள்ள வந்து தெரியுறாரு. कर्ण जो अभी अंगदेश का नरेश बना दिया गया था, उसको देखते ही धनुष नीचे रखकर उठ खड़ा हुआ और पिता मानकर बड़े आदर के साथ उसके आगे सिर नवाया. கர்ணன் வந்துட்டு ஜோ மீன்ஸ் விச் ஹூ, யாரு வந்துட்டு அபிவே இப்ப நவடேஸ் இப்ப வந்துட்டு அங்க தேசத்துக்கு நரேஷ் பந்தியா, நரேஷ்னா ராஜான்னு அர்த்தம், நரேஷ் பந்தியா யார் இப்ப அங்க தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறாரோ, அதாவது கர்ணனை சொல்றாங்க. உஸ்கோனா அவரை, யாரு அந்த அவங்க அப்பா அதிரதனை தேக்தேனா பார்த்த உடனே தனுஷ் நீச்சே ரெக்க, தனுஷ்னா அந்த பவன் டேரோ இருக்கு இல்லையா, அந்த தனுஷ வந்துட்டு நீச்சேனா கீழே, ரெக்கனா வச்சுட்டு, அதாவது கீழே கை வச்சிருப்பாரு, அதை கீழே எடுத்துட்டு உட் மீன்ஸ் எந்திரிக்கிறது, அரைஸ், கடை எழுந்து நிக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பிதா மான்கர், பிதாவை வந்து மான்கர்னா அக்செப்ட் பண்ணிட்டு பிதாவை வந்து பார்த்துட்டு படே ஆதர் படேனா ரொம்ப பிக், ஆதர் ரெஸ்பெக்ட், ரொம்ப மரியாதையோட கேசாத், அதாவது ரொம்ப மரியாதையோட உஸ்கேனா அவருக்கு ஆகே சிர் நவாயா, ஆகேனா முன்னாடி, அவருக்கு முன்னாடி சிர் நவாயா, சிர்னா ஹெட் தலைய, நவாயா அப்படின்னா குனியிருந்து, தலை குனிஞ்சு வணக்கம் சொல்றாரு. புடே நே பி बेटा कहकर उसे गले लग लिया. புடேனா ஓல்டு மேன் அர்த்தம், அதிரதனை சொல்றாங்க. அவரும் கூட என்ன பண்றாரு, பி மீன்ஸ் ஆல்சோ, அவரும் கூட பேட்டா கஹ்கர், பேட்டனா பையன் அப்படின்னு அர்த்தம், பேட்டா கஹ்கர் அப்படி பையன் சொல்லிட்டு உசேனா அவரை கலே லக்லியா, கலேனா கழுத்துன்னு அர்த்தம், கலே லக்லியானா கழுத்தோட அப்படியே சேர்த்து கண்டுபிடிச்சுக்கிறாரு. यह देखकर भीम खूब कहा மார்க்கர் ஹான்ஸ் படா. யக் மீன்ஸ் இத, தேக்கர் பார்த்தோன்னே, இத பார்த்த உடனே பீமர் என்ன பண்றாரு, கஹுக்கர் கூப்னு நல்லா ரொம்ப நிறைய அதிகமா கஹான்னு சொல்றது, ரொம்ப அதிகமா பேசி மார்க்கர் ஹன்ஸ் படா, மார்க்கர் மீன்ஸ் அதாவது பேச்சாலேயே வந்து அவங்கள யோசிக்க வைக்கிறது. ஹான்ஸ் மீன்ஸ் சிரிக்கிறது, பேசி ரொம்ப அவர் சிரிக்கிறாரு. ஹான்ஸ் படா அப்படின்னா லாஃபிங், சிரிக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் போலானா சொல்றது, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாரதிக்கே பேட்டே, சாரதி அதாவது சேரட் ஓட்டுறவங்களுடைய பேட்டேனா பையன் அர்த்தம், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சோடுக்க ஹாத் மே சாபுக்லோ, தனுஷ்னா அந்த வில்ல வந்துட்டு சோடுக்கர்னா லீவ் விட்டுட்டு, அந்த வில்ல அம்ப விட்டுட்டு ஹாத்னா ஹேண்ட், உன்னோட கையில வந்து என்ன எடுத்துக்கோ, சாபுக் மீன்ஸ் அந்த சவுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த
சேரட்டை ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாபுக், அந்த சவுக்கை வந்துட்டு லோ, லோ மீன்ஸ் டேக், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாபுக், சாபுக்னா அந்த சவுக்கு, அந்த சவுக்கு தான் வந்து வஹி தும்ஹே ஷோபா தேகே. வஹி, வஹினா அதுதான், அந்த சாபுக் தான், அந்த சவுக்கு தான் வந்து என்ன பண்ணும், தும்ஹே, தும்ஹேனா உனக்கு, ஷோபா தேகே, ஷோபா மீன்ஸ் நல்லது, அதாவது கிரேஸ், உனக்கு அதுதான் சிறந்ததா இருக்கும். சோபா மீன்ஸ் சிறந்தது, ஷோபா தேகே மீன்ஸ் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तुम भला कब से अर्जुन के साथ द्वंद्व युद्ध करने के योग्य हो गए. तुम मीन्स यू, நீ பலா கப் சே, பலா பலானா சிறந்த நல்லது, நீ வந்து எப்பல இருந்து, கப் கப் மீன்ஸ் வென், எப்போ, சே மீன்ஸ் ஃப்ரம், அதாவது எப்பத்துல இருந்து, எப்போ இருந்து, அர்ஜுன் கே சாத், அர்ஜுனன் கூட, சாத் மீன்ஸ் வித், அதாவது வித் அர்ஜுன், அர்ஜுனன் கூட, துவந்து யுத்த கர்ணே கே, துவந்த அதாவது போர் பண்றது, போர் பண்றதுக்கான, கர்ணே கர்ணனை செய்யறது, போர் செய்யறதுக்கான, யோகிய ஹோகையே, யோகிய யோகியனா மேட்ச், அவருக்கு நேரா சண்டை போடுறதுக்கான யோகியம் அவனுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீமன் வந்துட்டு ரொம்ப நக்கலா கேக்குறாரு. எக் சப் தேக்க ஷபா மீன் கல்பலி மச் கயி. எக் சப், சப் மீன்ஸ் ஆல், இந்த எல்லாத்தையுமே தேக்கர், தேக்கர்னு பார்த்துட்டு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஷபாமே, ஷபா மீன்ஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியம்லயே வந்து கல்பலி மச்கை, கல்பலி மீன்ஸ் அந்த ஆரவாரம் சொல்லுவோம், கொந்தளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்பலி மச்கை மீன்ஸ் ரொம்பவே கொந்தளிக்குது, அந்த சபாவே வந்து ரொம்ப கொந்தளிக்குது. இஸ் சமை சூரஜ் பி டூப் ரஹா தா. இஸ் சமை, சமை மீன்ஸ் டைம், இந்த டைம்ல சூரஜ் பி, சூரஜ் மீன்ஸ் சன், அந்த சூரியனும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ அந்த சூரியனும் கூட, டூப் ரஹாத்தா, டூப், டூப்னா மறைஞ்சிடுறது, டூப்னா மூழ்கிறது, டூப் ரஹாத்தா மீன்ஸ் அந்த சூரியனும் கூட என்ன இருது, மறைஞ்சிருது, அதுவும் அஸ்தமிச்சிருது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் சூரியன் வந்து அஸ்தமிச்சிருது அப்படின்னா, ஏன்னா கர்ணன் வந்து சூரியனுடைய பையன் தான் இல்லையா, அதனால அவருக்கு சோகமா இருக்கிறதுனால அஸ்தமிச்சிடுறாரு. நெக்ஸ்ட், இஸ் காரன் சபா விசர்ஜித் ஹோகயி. இஸ் காரன், காரன் மீன்ஸ் ரீசன், இந்த காரணத்தினால, இந்த காரணத்தினாலதான் சபா, சபா மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோரியமே என்ன ஆயிடுச்சு, விசர்ஜித் ஹோகயி, விசர்ஜித் மீன்ஸ் அது இருள மூழ்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே சூரியன் இல்லைன்னா ரொம்ப வெளிச்சம் கம்மியாயிரும் இல்லையா, அந்த மாதிரி இருள்ல மூழ்கிறது. விசர்ஜித் ஹோகை மீன்ஸ் டெக்கரேஷன் இல்லாம ரொம்ப இருளா ஆகிடுறது. மஷாலா அவர் தீபகம் கி, மஷாலோ, மஷாலா மீன்ஸ் தீபங்கள்னு அர்த்தம், அங்க இருக்கக்கூடிய இந்த விளக்குகள், பந்தல்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது அவர், அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் தீபகம், தீபகம் மீன்ஸ் அந்த லைட்ஸ், அந்த இருக்கக்கூடிய அந்த விளக்குகளுடைய रेशनी में दर्शक वृंद अपनी अपनी पसंद के अनुसार अर्जुन, कर्ण और दुर्योधन की जय बोलते जाते थे. ரோஷினி, ரோஷினி மீன்ஸ் அங்க கூட அந்த லைட், அந்த தீபகம், அந்த தீபங்களுடைய அந்த வெளிச்சத்துலதான் என்ன பண்றாங்க, தர்ஷக் விருந்து, தர்ஷக், தர்ஷக் மீன்ஸ் அந்த பார்வையாளர்கள் அர்த்தம், தர்ஷக் விருந்துனா அந்த பார்வையாளர்கள் வட்டத்துல இருக்க, அந்த ஆடிட்டோரியம்ல வட்டமா இருக்கும் இல்லையா, அந்த அங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அப்படி 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 அப்படின்னு தன்னுடைய அவங்கவுங்களுடைய பசந்த், பசந்த்னா விருப்பம், அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்தக்கே, அனுசார், அனுசார்னா அக்கார்டிங் டு, அதாவது அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்ஜுன், கர்ண் அவுர் துரியோதன், அர்ஜுனனுக்கும் சரி கர்ணனுக்கும் சரி, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் துரியோதன், துரியோதனனுக்கும் சரி, ஜெய், ஜெய் போல்தே ஜாத்தே தே, ஜெய், ஜெய்னா வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு இவங்களுக்கு ஜெய், இவங்களுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெய் போல்தே, போல்தேன்னா சொல்றது, அதாவது வாழ்த்த தெரிவிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லி வாழ்த்த தெரிவிக்கிறாங்க. इस घटना के बहुत समय बाद एक बार इंद्र इंद्र बूढ़े ब्राह्मण के वेश में अंग नरेश कर्ण के पास आए. இஸ் கட்னா, கட்னா மீன்ஸ் இன்சிடென்ட், இந்த நிகழ்வு நடந்து கே பகுத் சமய பாத், பகுத், பகுத் ரொம்ப ஜாஸ்தியான சமைனா டைம், ரொம்ப நாளுக்கு பாத், பாத்னா ஆஃப்டர், ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது இந்த ஆடிட்டோரியம்ல அவங்க சொன்னாங்களே அந்த நிகழ்ச்சி நடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏக் பார், ஏக்னா ஒரு, பார்னா முறை, ஒரு தடவை வந்து இந்திரங்கிறது அர்ஜுனனுடைய அப்பா, அர்ஜுனனோட அப்பா வந்து இந்திரர், இந்திர வந்து புடே பிராஹ்மன் கே வேஷ்மே, புடே மீன்ஸ் ஓல்டு, ஒரு வயசான பிராமணன் மாதிரியான வேஷ்னா வேடத்துல, அந்த ஒரு வயசான பிராமணன் வேடத்துல வந்து அங்கு நரேஷ் கர்ணுக்கே பாஸ், அங்குங்கிறது அங்க தேசம்னு அர்த்தம், அங்க தேசத்தோட நரேஷ்னா கிங்னு அர்த்தம், அங்க தேசத்தோடைய கிங் யாரு, கர்ணன், கர்ணனத்தோட பாஸ்னா அவங்க கிட்ட, கர்ணன் கிட்ட, அதாவது அங்க தேச அரசர் கர்ணன் கிட்ட
நம்ம இப்பதானே பார்த்தோம் துரியோதனன் வந்து கர்ணனுக்கு வந்து அங்க தேசம்ங்கிற ஒரு தேசத்தை கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அங்க தேசத்தோடைய ராஜா கர்ணன் கிட்ட ஆயே ஆயே மீன்ஸ் வரது வந்திருக்கிறாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் उसके जन्मजात कवच और कुंडलों की भिक्षा मांगी. உஸ்கேனா அவரோட, அதாவது கர்ணனுடைய ஜன்மஜாத் மீன்ஸ் பிறவியில இருக்கக்கூடிய, அதாவது அவங்க பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய கவஸ் அவுர் குண்டல் கவசத்தையும், அவங்க மேல உடம்புல இருக்கக்கூடிய கவசத்தையும், அவர் மீன்ஸ் மற்றும் குண்டலம் மீன்ஸ் காதுல இருக்கக்கூடிய அந்த குண்டலங்களையும், அந்த தோடு மாதிரி இருக்கும் அந்த குண்டலங்களையும் கி பிக்ஷா வாங்கி, பிக்ஷானா பெக் பண்றது, கெஞ்சு கேட்கறது. பிக்ஷா மீன்ஸ் தானமா கேட்கறது. பிக்ஷா மாங்கினா கேட்கறதுன்னு அர்த்தம். அவரு பிக்ஷையா கேட்கிறாரு. இந்திரகோ डरता कि भावी युद्ध में कर्ण की शक्ति से अर्जुन पर विपत्ति आ सकती है. இந்திரருக்கு வந்துட்டு டர்னா ஃபியர்னு அர்த்தம். இந்திரருக்கு வந்து ஒரு பயமா, என்ன பயம் அப்படின்னா கி பாவினா ஃபியூச்சர்ல, அதாவது இனிமே வரக்கூடிய யுத்தம்னா யுத்தத்துல, இனிமே வரக்கூடிய அந்த யுத்தத்துல கர்ணுக்கி சக்தி சே கர்ணனுடைய சக்தினா அவருடைய அந்த எனர்ஜினால, அவருடைய இந்த சக்தினால அர்ஜுனன் மேல வந்து விபத்தி ஆசக்தி, விபத்தி மீன்ஸ் அந்த பேரிடன்னு சொல்லலையா, அதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு சக்தினா முடியும்னு அர்த்தம். ஆசக்தினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இந்திரருக்கு வந்துட்டு அவங்க பையனுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்து கர்ணனால அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. इस कारण कर्ण की ताकत कम करने की इच्छा से ही उन्होंने उससे यज्ञ भिक्षा मांगी थी. காரண ரீசன், இந்த காரணத்தினாலதான் கர்ணுக்கு கர்ணனுடைய தாக்கத்துனா ஸ்ட்ரென்த், அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கம்னா கம்மி பண்ற, அவரோட அந்த சக்தியை வந்து கம்மி பண்றதுக்கு, கர்ணேனா செய்யறது, கர்ணே அப்படின்னா கம்மி பண்றதுக்காக கி இச்சானா ஆசை, அந்த கம்மி பண்ற ஆசைனாலதான் கி உன்ஹோனேனா அவர் யாரு, நம்மளுடைய இந்திரன் வந்துட்டு உஸ்ஸேனா அவர்கிட்ட, கர்ணன் கிட்ட யக்ன இந்த பிக்ஷானா இந்த தானத்தை வந்து மாங்கினா கேட்கறது, அவரோட சக்தியை கம்மி பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இந்திரன் வந்து கர்ணன் கிட்ட அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா கேட்டு வாங்குறாரு. கர்ணுக்கோ सूर्य देव ने पहले ही सचेत कर दिया था कि उसे धोखा देने के लिए इंद्र ऐसी चाल चलने वाले हैं. கர்ணுக்கும் சூரிய தேவனே பகலேகி கர்ணனுக்கு வந்துட்டு சூரிய தேவருங்கிறது கர்ணனோட அப்பா வந்துட்டு பகலே மீன்ஸ் முன்னாடியே, பிஃபோர்னு அர்த்தம். பகலேனா முன்னாடியே என்ன பண்றாரு, சச்சேத் கர் தியே, சச்சேத் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் அர்த்தம், அதாவது ஒரு கான்சியஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. சச்சேத் கர்னா செய்யறது, அதாவது அவருக்கு முன்னாடியே என்ன பண்ற, இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு தியா அப்படின்னா செய்யறதுன்னு அர்த்தம். என்ன இன்ஃபார்ம் பண்ற அப்படின்னா கி உசேனா அவரை, யார் கர்ணனை தோக்காதேனே கேலியே, தோக்கானா ஏமாத்துறது, தோக்காதேனே மீன்ஸ் ஏமாத்துறதுக்காக, கேலியே மீன்ஸ் இக்காக ஏமாத்துறதுக்காக இந்திரர் வந்துட்டு ஐசி சால் சல்னே வாலே ஹை, ஐசி மீன்ஸ் இந்த மாதிரியான, அதாவது இப்ப அந்த வந்து கேட்க போறாலே அந்த மாதிரியான சால்னா அந்த கிளவர்னஸ், அதாவது அந்த தந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாலை வந்து சல்னே வாலே ஹை, சல்னே வந்து தந்திரத்தை வந்து நடத்த போறாரு அப்படிங்கிறத சூரிய தேவர் வந்துட்டு கர்ணன் கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பரந்து கர்ண் இத்னா தானிதா கி किसी के कुछ मांगने पर वह मना कर ही नहीं सकता था. பரந்து மீன்ஸ் பட், ஆனா கர்ணர் வந்துட்டு இத்தனா மீன்ஸ் திஸ் மச், இவ்வளவு தானினா கொடையாளின்னு அர்த்தம், அதாவது யார் எது கேட்டாலும் தானமா கொடுக்கக்கூடிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா கிசி மீன்ஸ் எனி, யார் வந்து குச் மாங்னே பர், குச்னா சம்திங், எதுவா இருந்தாலும் மாங்னேனா கேட்டாங்க, எது கேட்டாலுமே, யார் வந்து எது கேட்டாலுமே வக்னா அவர், யார் கர்ணன் வந்துட்டு மனா கர் ஹி நஹி சக்தாத்தா, மனானா டெனி, அதாவது வேண மாட்ட அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்றது. மனா கர் ஹி நஹி வந்துச்சு இல்லையா, அப்ப நெகட்டிவ் வேர்டு, அப்ப ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். யார் வந்து எது கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நகி சக்தானா அவரால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்தா மீன்ஸ் முடியும்னு அர்த்தம், நகி சக்தா அப்படின்னு வந்தனால முடியாது அப்படின்னு அர்த்தம். அவரால் யார் வந்து எது கேட்டாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் தானி. इस कारण यज्ञ जानते हुए भी कि भिखारी के वेश में इंद्र धोखा कर रहे हैं, कर्ण ने अपने जन्मजात कवच और कुंडल निकालकर भिक्षा में दे दिए.
இஸ் காரன் இஸ்னா இந்த காரண ரீசனர் இந்த காரணத்தினால எக் ஜான்தே ஹுயே பி யகுன இத அதாவது அவர் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி ஜான்தேனா தெரியறது தெரிஞ்சிருந்தும் கூட ஹுயே பி மீன்ஸ் ஆல்சோ தெரிஞ்சிருந்தும் கூட கி என்ன தெரிஞ்சிருந்தோம் கி என்ன அப்படின்னா பிகாரிக்கே வேஷ்மே அதாவது பிகாரினா பெக்கர்னு அர்த்தம் அதாவது பிச்சைக்காரங்களுடைய வேஷ்னா வேடத்துல இந்திரன் வந்துட்டு தோக்கா கர்ரஹே ஹை தோக்கானா ஏமாத்துறது தோக்கா கர்ரஹே ஏமாத்துறாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தும் கூட கர்ணர் வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய கர்ணர் வந்து தன்னுடைய ஜன்மஜாத்னா பிறவியிலே இருக்கக்கூடிய அதாவது அவர் உடம்புல இருந்த அவர் கவசத்தையும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் அந்த குண்டலத்தையும் நிக்கால்கர்னா கலெக்டர் அதை வெளில எடுத்து பிக்ஷாமே தே தியா பிக்ஷானா அதாவது தானமா பிக்ஷையா வந்துட்டு தே தியா தேனா குடுக்கறது தே தியானா கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் इस अद्भुत दान वीरता को देखकर इंद्र चकित रह गए. इसना இந்த அத்புதம்னா அற்புதமான ரொம்ப மார்வலஸா இருக்கக்கூடிய தான் வீரத்தாக்கோ தான் வீரத்தா அதாவது சேரிட்டி தொண்டு செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை தேக்கர்னா பார்த்த உடனே இந்திரர் வந்துட்டு சக்கித்னா ரொம்ப